ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே பச்சரிசி மாவில் செய்கிற புட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. அது எப்போ செஞ்சாலுமே கொஞ்சம் கட்டி கட்டியாக வருதா? இப்போது இந்த வீடியோவில் கட்டி கட்டியாக இல்லாமல் எப்படி பொல பொலன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் 4.5 கரண்டி அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தெளித்து விட்டு பிசைங்க. ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி உதுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிசையணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இதை ஸ்ட்ரைன் பண்ண போகிறோம். இப்போது இதை நம்ம ஸ்ட்ரைனருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இதை ஸ்ட்ரைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா கை விட்டு நல்லா இது பண்ணாதான் நமக்கு ஒன்று போல் வரும். பார்த்திங்களா, இப்போ நமக்கு மாவு எப்படி பொல பொலன்னு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் மொத்தமாக கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அது நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு சைட்லலாம் புகை வரும். அதை வச்சு வெந்துருச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஒன்று போல் வெந்திருக்குன்னு சொல்லி நல்லா வந்திருக்கு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது இதே சூட்டோடையே நம்ம தேங்காய் பூவையும் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு தேங்காய் பூ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் மொத்தமாக கொட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரண்டிலே ரொம்ப அமுத்தி அமுத்தி பிசையாமல் நல்லா உதுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாமா? எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் இப்போ சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கட்டி கட்டியாக இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.